அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்ஃபர்மேட்டிவ் தாட்ஸ் தமிழ் தினம் ஒரு சிந்தனையில் உணவே மருந்தில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஆரோக்கியத்துக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய விதைகள் பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. நிறைய விதைகள் இருக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்ஜா விதையை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. என்னுடைய ப்ளேலிஸ்ட்டையும் மறக்காமல் பாருங்கள். வாங்க டாபிக்குள்ளார போகலாம். நம்ம நாட்டில் ஆயிரக்கணக்கான விதைகள் சமையலுக்கும் மருத்துவத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க. நம்ம முன்னோர்கள் அரிய விதைகளை நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தியிருக்காங்கங்க. கிராமப்புறங்களில் குறிப்பாக மருத்துவமனை இல்லாத இடத்துல எல்லாம் மூலிகை செடி விதைகளை வச்சு தீராத வியாதியையும் குணப்படுத்தியிருக்காங்க. 95% மூலிகைகளையும் விதைகளையும் வச்சு தாங்க மருந்தே தயாரிக்கிறாங்க. ஆஃப்டர் கோவிட் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ நினச்சா மட்டும் போதுமாங்க. அந்த ஆரோக்கியத்துக்கு தேவையான ஆரோக்கியமான உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்து எடுத்துக்கணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருநீற்று பச்சிலையின் விதையான சப்ஜா சீட்ஸ், சப்ஜா விதையை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். அது இனிப்பு துளசின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் பேசில் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேருக்கு டவுட் இருக்குங்க. சியா சீட்ஸும் இந்த சப்ஜா சீட்ஸும் ஒன்று தானா அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டுமே வேறு வேறேங்க. சப்ஜா விதை கருப்பு நிறத்தில் மட்டும்தாங்க இருக்கும். இந்த சியா சீட்ஸ் கருப்பு நிறம், சாம்பல் நிறம், வெள்ளை நிறங்களில் கிடைக்கக்கூடியதுங்க. இதை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்தியர்களின் ஆயுர்வேத மருத்துவம், சீன மருத்துவம் ரெண்டிலுமே சப்ஜா விதைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க சப்ஜா விதைகளும் பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலுமே மருத்துவ குணம் அதிகமாகவே இருக்குங்க. இந்த சின்ன விதை நம்ம உடம்புல மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க. கேன்சர், வெயிட் லாஸ், டயபெட்டிஸ் இப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். ஓகேங்க. இதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ், ஊட்டச்சத்துக்கள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? பவர் ஹவுஸ் ஆஃப் மினரல்ஸ்னே சொல்லணுங்க. குறைவான கேலரிஸ், அதிகமான நார்ச்சத்து இருக்குது இந்த சப்ஜா சீட்ஸில். இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. விட்டமின் ஏ, விட்டமின் இ, மெக்னீஷியம், பாஸ்பரஸ், அயன், கால்சியம், அத்தியாவசியமான விட்டமின்ஸும் மினரல்ஸும் நிறைந்த ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னே சொல்லணுங்க. ஓகே, இதில் இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ், ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. வெயிட் மேனேஜ்மெண்ட், எடையை குறைப்பதற்கு உதவுதுங்க. எடை இழப்பு மற்றும் தொப்பை கொழுப்பை குறைக்க உதவுது. இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துதுங்க. கண்ட்ரோல்ஸ் பிளட் சுகர். இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இரத்த சர்க்கரை அளவை சீராக்க உதவுது. குறிப்பாக டைப் 2 டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. ஹார்ட் ஹெல்த். இந்த துளசி விதைகளில் ALA, ஆல்ஃபா லினோலிக் ஆசிட், இது ஒரு வகையான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடுங்க. இது இதய நோயாளிகளுக்கு உற்ற நண்பன்னே சொல்லணும் இந்த சப்ஜா சீட்ஸை. உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நீரிலோ மோரிலோ அதை கலந்து குடிக்கலாம். போன் ஹெல்த்து. கால்சியம் சத்து குறைவாக இருக்கிறவங்க எலும்புகளை ஆரோக்கியமாக வைக்க நினச்சா கட்டாயம் கால்சியம் நிறைந்த இந்த சப்ஜா விதைகளை சேர்த்துக்கலாம். இந்த விதைகளை சாப்பிட்டா உடலுக்கு தேவையான மினரல்ஸ் எல்லாம் கிடைக்குங்க. கேன்சர் ப்ரிவென்ஷன். ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இந்த சப்ஜா சீட்ஸில் அதிகமாகவே இருக்குது. இந்த விதைகளில் பாலிஃபினால்ஸ், ஃப்ளேவனாய்ட்ஸுங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குதுங்க. அதனால் புற்றுநோயை தடுக்க உதவும் பண்புகள் இருக்குன்னே சொல்லலாம். இந்த விதைகள் இருமல், சளி, ஆஸ்மா போன்ற சுவாச கோளாறுகளை போக்குறதுக்கு பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்டு வருதுங்க. உடல் சூட்டை குறைக்க இது ரொம்பவே உகந்ததுன்னே சொல்லணும். ரெடியூஸ் பாடி ஹீட் அண்ட் கூல்ஸ். ரிலீவ்ஸ் கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வுன்னே சொல்லலாம். செரிமான ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே உதவுதுங்க இந்த சப்ஜா சீட்ஸ். சப்ஜா விதையில் டையூரிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. சிறுநீரகத்தை சுத்தப்படுத்தவும் நச்சுக்களை அகற்றவும் உதவுதுங்க இது. குட் ஃபார் ஸ்கின் அண்ட் ஹேர். ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் நிறையவே இருக்குதுங்க. அதனால் எப்போவுமே இளமையான தோற்றத்தை கொடுக்குது. முடி வளர்ச்சிக்கு உதவுது. நரம்பியல் கோளாறுகளை எதிர்த்து போராடுது. ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் இருக்கிறதுனால பார்க்கின்சன், அல்சைமர், நரம்பியல் சிதைவு நோய்களோட அபாயத்தை குறைக்க உதவுது. மன அழுத்தம், ஒற்றை தலைவலி, டயர்ட்னஸை போக்க உதவுதுங்க இந்த சப்ஜா சீட்ஸ். என்னதான் இந்த சப்ஜா விதைகள் ஆரோக்கியத்தை அள்ளி கொடுத்தாலும் அளவோடு எடுத்துக்கிறது தாங்க நல்லது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சப்ஜா விதைகளை சாப்பிட்றதுனால என்ன பக்க விளைவுகள் ஏற்படுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. Consuming too many சப்ஜா seeds can cause digestive discomfort, allergic reactions, vomiting, diarrhea, bloating, headache and blood clotting. இந்த சப்ஜா விதைகளை சரியாக ஊற வைக்காமல் சாப்பிடக்கூடாதுங்க. சரியாக ஊற வைக்கலைன்னா மூச்சு திணறலை ஏற்படுத்தும். குறிப்பாக குழந்தைகள், பெரியவங்களுக்கு. பிளட் தின்னர் மெடிசன், ரத்தத்தை மெலிதாக்கும் மருந்துகள் எடுத்துக்கிறவங்க, நீரிழிவு மெடிசன்ஸ் எடுத்துக்கிறவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் சப்ஜா விதைகள் எடுக்கிறத தவிர்க்கணும்.
அதிகமாக எடுக்கும்போது சிலருக்கு தலைவலி, வாமிட்டிங், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இன்றைக்கி நீங்கள் சப்ஜா விதையை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.